சினிமா வரலாற்றில் சில படங்கள் வெறும் பொழுதுபோக்கை தாண்டி ஒரு கலாச்சார நிகழ்வாகவே மாறிவிடுகின்றன. ஜான் கார்பெண்டர் இயக்கிய 1928ஆம் ஆண்டு வெளியான ஹாலோவீன் திரைப்படம் அத்தகைய ஒரு படைப்பு. இது வெறும் திகில் படம் மட்டுமல்ல, ஒரு முழு ஸ்லாஷர் வகையறாவிற்கே அடித்தளமிட்டது. இந்த குறைந்த பட்ஜெட் திரைப்படம் ஹாரர் சினிமா உலகில் மைக்கேல் மயர்ஸ் என்ற அழியாத ஒரு வில்லனை அறிமுகப்படுத்தியது. ஹாலோவீன் எப்படி ஒரு தலைசிறந்த திகில் படமாக மாறியது, அதன் தாக்கங்கள் என்ன மற்றும் அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்பதை பார்ப்போம். ஹாலோவீன் இரவு 1933 ஹேடன்ஃபீல்ட், இல்லினாய்ஸில் 6 வயது மைக்கேல் மயர்ஸ் தனது 11 வயது சகோதரி ஜூடித்தை கொடூரமாக கொலை செய்கிறான். இந்த அதிர்ச்சியூட்டும் நிகழ்வுக்கு பிறகு அவன் ஒரு மனநல மருத்துவமனையில் அடைக்கப்படுகிறான். அடுத்த 15 வருடங்களுக்கு மைக்கேல் எந்த உணர்ச்சியையும் வெளிப்படுத்தாமல் ஒரு சிலை போல இருக்கிறான். அவன் ஒரு மர்மமான அசைவற்ற சக்தியாகவே மாறிவிடுகிறான். 1928ஆம் ஆண்டு ஹாலோவீன் அன்று மைக்கேல் மனநல மருத்துவமனையிலிருந்து தப்பிக்கிறான். திருடப்பட்ட மெக்கானிக் உடையும் ஒரு வெற்று வெள்ளை முகமூடியும் அணிந்து அவன் மீண்டும் ஹேடன்ஃபீல்டுக்கு திரும்புகிறான். அவனது மனநல மருத்துவர் டாக்டர் லூமிஸ் மைக்கேல் தூய தீமையின் உருவம் என்பதை உணர்ந்து அவனை தடுக்க பந்தயத்தில் இறங்குகிறார். மைக்கேல் உயர்நிலை பள்ளி மாணவி லாரி ஸ்ட்ரோட் மற்றும் அவளது நண்பிகளான ஆனி, லிண்டா ஆகியோரை பின்தொடர்கிறான். இரவு நெருங்க லாரி அருகில் குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கும் போது ஆனி மற்றும் லிண்டாவை மைக்கேல் கொடூரமாக கொல்கிறான். அவன் ஒரு நிழல் போல எங்கும் நிறைந்திருக்கும் ஒரு அச்சுறுத்தலாக மாறுகிறான். ஹேடன்ஃபீல்டின் அமைதியான தெருக்களில் மரணம் நடனமாடுகிறது. லாரி தனது நண்பர்களின் சடலங்களை கண்டறிந்து மைக்கேலால் தாக்கப்படுகிறாள். ஆனால் அவள் பயந்து ஓடவில்லை. கத்தரிக்கோல், பின்னல் ஊசி, ஏன் அவனது சொந்த கத்தி என கிடைத்த ஆயுதங்களால் கடுமையாக போராடுகிறாள். டாக்டர் லூமிஸ் சரியான நேரத்தில் வந்து மைக்கேலை பலமுறை சுடுகிறார். அவன் ஒரு பால்கனியிலிருந்து கீழே விழுகிறான். ஆனால் அவனது உடல் மாயமாக மறைந்து விடுகிறது. படம் மைக்கேலின் மூச்சு சத்தம், வெற்று வீடுகளின் காட்சிகள் என முடிகிறது. அவன் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் என்ற அச்சத்தை விதைக்கிறது. மைக்கேல் மயர்ஸ் ஒரு வெற்று பலகை போன்றவன். அவனுக்கு எந்த நோக்கமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை, வெறும் தடுக்க முடியாத ஒரு சக்தி. அவன் தி ஷேப் என்று அழைக்கப்படுகிறான். ஒரு மனிதனாக கூட சித்தரிக்கப்படவில்லை. அவன் ஒரு முகமற்ற பயத்தின் உருவகம், நம் ஆழ்மனதில் இருக்கும் அறியப்படாத அச்சுறுத்தலின் பிரதிபலிப்பு. திகில் ஒரு பேய் பங்களாவில் நடக்கவில்லை, மாறாக ஒரு அமைதியான அமெரிக்க நகரத்தில் நிகழ்கிறது. ஆபத்து நீங்கள் சற்றும் எதிர்பாராத இடத்தில், உங்கள் சொந்த அண்டை வீட்டிலேயே கூட இருக்கலாம் என்ற செய்தியை இது உணர்த்துகிறது. இது அன்றாட வாழ்க்கையின் பாதுகாப்பை உடைத்து பார்வையாளர்களை அச்சுறுத்துகிறது. லாரி ஸ்ட்ரோட் இறுதி பெண் என்ற கருத்தின் முதல் முக்கிய உதாரணம். புத்திசாலி, அடக்கமான பெண், கொலையாளியிடமிருந்து தப்பிப்பவள். அவளது உயிர் பிழைப்பு உடல் வலிமையை விட விழிப்புணர்வு மற்றும் விரைவான சிந்தனையை அடிப்படையாக கொண்டது. இந்த கதாபாத்திரம் பின்னர் பல ஸ்லாஷர் படங்களில் பின்பற்றப்பட்டது. மைக்கேல் பாலியல் ரீதியாக செயல்படும் 11 வயதினரை கொன்று தூய்மையான லாரியை விட்டுவிடுவதாக தோன்றுகிறது. இது ஒரு தார்மீக தண்டனையாக பார்க்கப்படலாம் அல்லது கவனச்சிதறல் காரணமாக ஏற்பட்ட தற்செயலான நடத்தையாகவும் இருக்கலாம். இந்த விவாதம் படத்தின் ஆழத்தை மேலும் கூட்டுகிறது. இந்த திரைப்படம் வெறும் $300,000 பட்ஜெட்டில் 20 நாட்களில் படமாக்கப்பட்டது. கலிபோர்னியாவில் படமாக்கப்பட்டாலும் இல்லினாய்ஸ் போல தோற்றமளிக்க செயற்கை இலைகள் போன்றவற்றை பயன்படுத்தினர். குறைந்த ஒளி, ஒரு அடிப்படை ஸ்கிரிப்ட் மற்றும் அறியப்படாத நடிகர்களை பயன்படுத்தினர். இது ஒரு குறைந்த பட்ஜெட் படமாக இருந்தாலும் அதன் கலைத்தரம் மிக உயர்ந்தது. பான் கிளைடு, ஸ்டெடிகாம், மென்மையான முதல் நபர் கண்காணிப்பு காட்சிகளுக்கு பயன்படுத்தப்பட்டது. தொடக்க காட்சி மைக்கேல் குழந்தையாக இருக்கும் பொழுது எடுக்கப்பட்ட
4 நிமிட பிஓவி ஷாட். நீண்ட காட்சிகள் பதற்றத்தை உருவாக்குகின்றன, வெறும் செயலை அல்ல. இது பார்வையாளர்களை கதையுடன் ஒன்றச் செய்தது. கார்பெண்டர் ஐகானிக் பியானோ தீம் இசையை 4 நேரத்தில் அமைத்தார். இது மனதை அச்சுறுத்தும் மற்றும் இடைவிடாதது. குறைந்தபட்ச இசை பயத்தை உருவாக்க மூலோபாயமாக பயன்படுத்தப்பட்டது. இந்த இசை மைக்கேல் மயர்ஸின் அடையாளமாகவே மாறிவிட்டது. அவன் ஒரு வெற்று வெள்ளை முகமூடியை அணிந்திருக்கிறான். இது உண்மையில் வில்லியம் ஷார்ட்னரின் முகமூடிக்கு வண்ணம் பூசப்பட்டது. அவன் ஓடுவதில்லை, பேசுவதில்லை, மெதுவாக நடக்கிறான், ஆனால் ஒருபோதும் நிற்பதில்லை. அவன் ஒரு சிக்கலான கதாபாத்திரத்தை விட பயத்தையே பிரதிபலிக்கிறான். ஒரு வில்லன், ஒரு இடம், ஒரு இரவு, இரத்தக் களரியை விட பயத்தை உணர்த்துவதே முக்கியம். அறியப்படாத பயம் காட்டப்படுவதை விட சக்தி வாய்ந்தது. குறைந்த பட்ஜெட்டில் சிறந்த திகில் படங்களை உருவாக்க இது ஒரு சிறந்த வழி. மூட் மற்றும் மெதுவான பயத்தின் மீது கவனம் செலுத்துங்கள். வெறும் ஜம்ப் ஸ்கேர்களை அல்ல, நீண்ட அமைதியான காட்சிகளை பயன்படுத்துங்கள். பின்னணியில் நுட்பமான அசைவுகளை காட்டுங்கள். பார்வையாளர்களின் மனதை மெதுவாக பயத்தால் நிரப்புங்கள். பிஓவி ஷாட்கள் பார்வையாளர்களை கொலையாளியின் காலணிகளில் வைக்கின்றன. இது மிகவும் அச்சுறுத்துகிறது. நிழல்கள், உருவங்கள் மற்றும் கதவு வழிகளை காட்டுவதன் மூலம் காட்சிகளை பரிசோதியுங்கள். இது பார்வையாளர்களை கதையுடன் ஆழமாக இணைக்கும். உங்களிடம் ஒரு இசையமைப்பாளர் இல்லாவிட்டாலும் குறைந்தபட்ச சின்ஸ்ட் அல்லது பியானோ தீம்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கொலையாளியுடன் தொடர்புபடுத்த மீண்டும் மீண்டும் வரும் இசையை பயன்படுத்துங்கள். இசை ஒரு படத்தின் ஆன்மா. புதிய முகங்கள் யதார்த்தத்தை மேம்படுத்துகின்றன மற்றும் பார்வையாளர்கள் கதையில் முதலீடு செய்ய உதவுகின்றன. ஜேமி லீ கர்டிஸ் நடிக்க வந்தபோது அறியப்படாதவர். இப்பொழுது அவர் ஹாரர் உலகின் ராணி. இயல்பான நடிப்பு படத்திற்கு நம்பகத்தன்மையை சேர்க்கும். ஹாலோவீன் கண்காணிக்கப்படுவதையும் வேட்டையாடப்படுவதையும் பயன்படுத்தியது. தனிமை, இருள், பின்தொடர்தல், வீட்டு படையெடுப்பு போன்ற ஒரு அடிப்படை பயத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் முழு கதையையும் அதை சுற்றி உருவாக்குங்கள். இது உங்கள் படத்திற்கு ஒரு வலுவான அடித்தளத்தை வழங்கும். ஹாலோவீன் பயங்கரமானது, ஏனெனில் அது எளிமையானது, யதார்த்தமானது மற்றும் பழமையானது. இது குழந்தை பருவ பயங்களை, இருள், அறியப்படாதது, தூரத்திலிருந்து உங்களை பார்க்கும் அமைதியான உருவம் விளையாடுகிறது. அதற்கு சிஜிஐ அல்லது ஆழமான புராணங்கள் தேவையில்லை. ஒரு முகமூடி, ஒரு கத்தி மற்றும் ஒரு சாதாரண இரவில் ஒரு சாதாரண வீடு போதும். இது ஒரு காலத்தால் அழியாத திகில் கிளாசிக்.